உங்களை நம்பி கொடுத்த BMW என்னோட செல்லக்குட்டி இப்படி ஆக்கிட்டீங்களே ப்ரோ. காரோட நரம்பு எலும்பு எல்லாத்தையும் உருவி ஆடி புகாட்டி உங்களுக்கு எல்லா பிரீமியம் வெஹிக்கிளுமே இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் அக்சஸ் பண்ற மாதிரி பெடலை நீங்க பிரஸ் பண்ணும்போது தானே த்ராட்டில் பாடி ஓபன் ஆகும். அதான் இன்ஜின் கண்ட்ரோல் மாடல் உள்ள இருக்கும். ஸோ இதுல இருந்தா எல்லா கனெக்ஷன்ஸுமே இருக்கு. காரா இருக்கட்டும், டீசல் காரா இருக்கட்டும், ட்ரக்கா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், எல்லாத்த பத்தியும் நாலேஜ் கிடைக்குதுன்றப்போ யூ ஹேவ் டு டெஃபினெட்லி சூஸ் இட். 1 lakh கூட earn பண்ணலாம். 1 lakh earn பண்ணலாம். 100% கான்ஃபிடென்ட். 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. உங்களை நம்பி கொடுத்த BMW என்னோட செல்லக்குட்டி இப்படி ஆக்கிட்டீங்களே ப்ரோ. இங்க பாருங்க மக்களே, எப்படி இருக்கு பாருங்க நம்மளோட கார். என்ன ப்ரோ இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? இது ஜைலோ ப்ரோ. இது நம்ம ட்ரைனிங்காக ரெடி பண்ணிருக்கோம். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆல்ரெடி தம்ப்நெயில் அண்ட் டைட்டில்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து BMW கிடையாது. ஆனால் நம்ம காரை ஓப்பன் பண்ண எந்த காரை ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஜின் இந்த மாதிரி தான் இருக்கும். சேசி மட்டும் உங்களுக்கு மாறும். எல்லா கார்லயும் இந்த மாதிரி வராது. சரி, ஓகே. என்ன பண்றீங்க நீங்க மேடவாக்கத்துல, சென்னையில நீங்க இதெல்லாம் காரெல்லாம் ஓப்பன் பண்ணி சிப் லெவல்லலாம் ஒர்க் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ட்ரைனிங் இப்போ வந்து மெக்கானிக்ஸ்லாம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகுறாங்க அப்படின்னாலும் அவங்க ட்ரைனிங் தேவைப்படுது. ஏன்னா ஜென்ரலா அவங்க வந்து ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் மட்டும் தான் பண்றாங்க. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இப்போ டயக்னாஸ்டிக்ஸ் ஒர்க்லாம் இருக்கு. இப்போ ஸ்கேனிங்லாம் பார்த்தோம்னா ஸ்கேனிங் பண்ணாம நம்மளால பெரிய வெஹிக்கிள்லாம் ஃபால்ட் அனலைஸ் பண்ண முடியாது, ஃபால்ட் நம்ம சால்வ் பண்ணவும் முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபால்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர்ல ஒரு லைட் உங்களுக்கு எரியும். இந்த மாதிரி வார்னிங் லைட் ஒன்று எரியும் கிளஸ்டர்ல. இப்போ அந்த வார்னிங் லைட்டை பார்த்த உடனே நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஸ்கேன் டூல் கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணணும். அப்போ அந்த ஸ்கேனிங் தெரிஞ்சதான் மெக்கானிக் லெவல் அப்டேட் ஆக முடியும். கரெக்ட். இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு காரை பேசிக்கா நமக்கு என்னென்ன தெரியும், இந்த டயர் மாத்துறது, உள்ள இந்த சோக்கு, ஸ்பார்க் பிளக், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். மெயினா வரது வந்து இந்த இன்ஜின் ஆயில்லாம் வாங்கி ஊற்றுவோம் ப்ரோ. அதெல்லாமே கார் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். பர்சனலா எனக்கு வந்து கார் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் காரை பத்தி இன்ச்சா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கார்ஸ் வண்டியில வந்து யூ கேன் ட்ரை திஸ் அட்வான்ஸ்டு கோர்ஸ். ஒரு மாசம் இல்ல, ஒரே மாசத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க இருக்கிற பிரதர்ஸ் எல்லாரையுமே நான் மீட் பண்ணேன். இன்னைக்கு அவங்களோட ஒரு பேட்ச் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாங்க. அந்த பேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து, தமிழ்நாட்டுல நிறைய பகுதிகள்ல இருந்து வந்து இங்க படிச்சிட்டு இருக்காங்க. ஐ ஃபீல் சோ ஹாப்பி ப்ரோ. நம்ம ஏரியா மேடவாக்கத்துல நீங்க ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு காரு நம்ம வாங்குறோம், அந்த கார்ல வந்து இப்படி சாவி போட்டு இப்படி திருப்பணும் அப்படின்னா காரை எடுத்துட்டு ஓட்டிட்டு ஹைவேல போயிட்டே இருக்கும். அந்த கார் நின்றுச்சுன்னா நம்ம வந்து கால் பண்ணுவோம், சார் எங்க கார் நின்றுச்சுன்னு. இந்த கார் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சாவி போடுறதுல இருந்து காரோட நரம்பு எலும்பு எல்லாத்தையும் உருவி இந்த இடத்துல வந்து சூப்பரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க காரோட ஒரு காம்போனன்ட். சோ இந்த வீடியோ பார்க்குற என்னோட தம்பி தங்கச்சி, உங்க ஃபேமிலியில யாராச்சும் ஒருத்தருக்கு காரை பத்தி நிறைய தெரியணும். ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு எப்படி மொபைல், எப்படி ஐடி இருக்கோ அதே மாதிரி நிறைய ஸ்கோப் இருக்கு. இவி கார்ஸ் வரைக்கும் இப்போ வந்து வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்கு. கார் இந்த சிப் லெவல்லாம் நீங்க ட்ரைனிங், அட்வான்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்கு. மந்த்லி எவ்வளவு earn பண்ண முடியும் ப்ரோ? நல்லா கத்துக்கிட்டா இது மந்த்லி நம்ம 1 lakh கூட earn பண்ணலாம். 1 lakh earn பண்ணலாம். அது நம்ம எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு காரோட இஷ்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இந்த கார் கீ தான் வந்து நமக்கு நம்மளோட ஷோரூம்ல வந்து கொடுப்பாங்க ப்ரோ. சார் நீங்க கார் வாங்கிட்டீங்க அப்படின்னு இந்த கீயை வச்சுக்கிட்டு கார்ல என்ன நடக்குதுன்னு நீங்க சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போடுறோம் கார் கீயை. இப்போ நீங்க இதை பார்க்கறது நார்மலா கீ மாதிரி தெரியும். இதுல உள்ள ஒரு சிப் இருக்கு. இதுக்குள்ள ஓகே யூனிக் சிப் இருக்கு. இந்த யூனிக் சிப்பை வந்து இந்த ஆண்டனா ரிசீவ் பண்ணா மட்டும் தான் வண்டி வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு அப்ரூவ். லைக் ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம். ஓகே. இப்போ உங்களோட இப்ப ஃபிங்கர் பிரிண்ட் அக்சஸ் பண்ற மாதிரி. ஓகே. சரி. இந்த சிப் வேல்யூ வந்து இந்த ஆண்டனா ரிசீவ் பண்ணா மட்டும் தான் நீங்க இந்த இம்மோபிலைசர்னு ஒரு லைட் தெரியுது பாருங்க. ஓகே, இங்க பாருங்க. இங்க பாருங்க கார் இருக்கு. சோ கீ போட்டாச்சு, போட்டுட்டு ஆன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இம்மோபிலைசர் லைட் உங்களுக்கு ஆன் ஆகுது பாத்தீங்களா? ஆமா. இந்த லாக் சிம்பிள். இப்போ இதே பாத்தீங்கன்னா இந்த ஆண்டனா சென்ஸ் ஆகல அப்படினா உங்களுக்கு பாருங்க ஆன் ஆகாது. ஆண்டனா சென்ஸ் ஆகல. ஓகே பாருங்க blink ஆகும். blink ஆகும். ஏன்னா இப்போ இம்மோபிலைசர் ஓகே ஆகல. நான் வேணும்ட்டே ஆண்டனா ஓரமா எடுத்து வச்சிட்டீங்க. இல்லனா உங்களுக்கு ப்ராப்பரா சென்ஸ் ஆகும். இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் கார்ல. இப்போ உங்களுக்கு இந்த இம்மோபிலைசர் கம்ப்ளைன்ட் வரும், இல்ல சிப் கம்ப்ளைன்ட் வரும், இல்ல ECM ல கம்ப்ளைன்ட் வந்தாலும் இந்த மாதிரி ஆகும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஓகே. சோ இப்போ நீங்க ஆன் பண்ணுங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து கிளஸ்டர் மீட்டர்னு சொல்லுவோம். இதுல வர இந்த வார்னிங் லைட்ஸ் வந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எரிஞ்சிச்சுனா வெஹிக்கிள் வந்து ப்ராப்ளம் இருக்கு. நம்ம கண்டிப்பா போய் டயக்னோஸ் பர்சனை கூட ஸ்கேன் பண்ணி ப்ராப்ளம் செக் பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த காம்போனன்ட்ஸ்லாம் சொல்லிருங்க. இது வந்து ஏர் பேக்கோட கண்ட்ரோல் மாடியூல். ஏர் பேக் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொலைட் ஆச்சுனா உடனே ஏர் பேக் சென்ஸ் ஆகி வருதுல, அது வந்து ஏர் பேக் கண்ட்ரோல் பண்ற மாடியூல். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து பவர் ஸ்டீரிங்கோட மாடியூல். இதான் மெயினா இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல். ஓகே. இது வந்து இன்ஜினோட ஒரு மதர் போர்ட் மாதிரி சொல்லலாமா? திஸ் இஸ் ECM. ஆமா, இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல். இப்போ வந்து ABS மாடியூல். ABS பிரேக்கிங். ஆமா, ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் இப்போ மீதி பார்த்தா இந்த இன்ஜின் சம்பந்தப்பட்ட வயரிங் கிட், இன்ஜின்ல வர ஒரு சென்சார்ஸ் இருக்குங்க. ஓகே. ஒன்னு CKP சென்சார், ஒன்னு வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து CMP சென்சார். ஓகே. இது வந்து இக்னிஷன் காயில். இங்க இருந்தா உங்களுக்கு ஸ்பார்க் பிளக் லைன் போகும். அடுத்து throttle body. இப்போ throttle body பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இக்னைட் ஆயிடுச்சு அப்படினா நெக்ஸ்ட் எல்லாமே வந்து இன்ஜின்குள்ள இதாகும். இப்போ பாருங்க throttle body பாருங்க. throttle body வந்து ஆக்ஸலரேட் பண்ண உடனே அந்த throttle body, இத throttle bodyன்னு சொல்றாங்க. சோ அது வந்து
நீங்க எந்த அளவுக்கு வந்து அங்க பிரஷர் கொடுக்குறீங்களோ throttle கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது ஓபன் அந்த அளவுக்கு ஓப்பனா ஏர் உள்ள இன்லெட்ல வந்து உள்ள வரும். ஓகே. அப்ப அதுக்கேத்த மாதிரி ECM என்ன பண்ணுனா எவ்வளவு ஏர் இருக்குன்றத பாத்து அதுக்கேத்த மாதிரி ஃபியூல் வந்து இன்ஜெக்ட் பண்ணும். ஓகே. இந்த ஏரை பேஸ் பண்ணி மதர்போர்டு ECM என்ன பண்ணுதுன்னா இந்த இன்லெட்ல எவ்வளவு ஃபியூல் போடும் அப்படின்னு இன்ஜின் குள்ள தள்ளும். அதுக்கேத்த மாதிரி இன்ஜின் வந்து அத கம்பஷன் நடந்து அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்பார்க் பிளக்ல ஃபயரிங் நடக்கும். ஃபயரிங் நடக்கும்போது கம்பஷன் ஆகி பவர் கிரியேட் ஆகும். ஓ மை காட். டெக்னிக்கலா நீங்க பார்க்கணும் அப்படினா நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து பேசிக்கா எல்லாருக்குமே புரியுற மாதிரி நம்ம செல்வா பிரதர் நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. Thank you so much for that. And கோர்ஸ் வந்து 1 month அப்படினா டைமிங்லாம் என்னென்ன? டைமிங் மார்னிங் 11 to 5 வரைக்கும் கிளாஸ். மார்னிங் 11 ல இருந்து 5 வரைக்கும் 1 month கண்டிப்பா வந்து தான் ஆகணும். ஸ்டார்டிங் இங்க உள்ள வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது செல்வா பிரதர் என்ன சொன்னாங்கன்னா இப்போ ஆட்டோமொபைல் ஃபீல்ட் வந்து இப்போ ஆட்டோமொபைல் படிக்கிறவங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காரை பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் காரை பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல கார் நடுவுல நின்றுச்சு அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு யாருக்குமே தெரியல. இதை பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரதர் ஃபீல் பண்றாங்க. நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீ டெமோ கிளாஸஸும் வந்து அவங்க நடத்துறாங்க. அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். நீங்க கால் பண்ணி டைரக்டா யூ கேன் கம் வாக் இன் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்க பேலாம் பண்ண வேணாம். ஃப்ரீயா வந்து நீங்க என்ன படிக்க போறீங்கன்றதை கேட்டு நீங்க செலக்ட் பண்ணி யூ கேன் லேர்ன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ வந்து எதுலயுமே ஷைன் ஆக மாட்டேங்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? யூ கேன் ஷைன் இன் திஸ் ஆட்டோமொபைல் ஃபீல்ட். அண்ட் ப்ரோ இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ நாங்கள்லாம் வந்து வேலைக்கு போகிறோம். எனக்கும் வந்து காரை பற்றி கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி உங்களுக்கு பார்ட் டைம் ஈவினிங் பேச்சஸ் தனியாக கனெக்ட் பண்ணுறோம். ஈவினிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஈவினிங் வந்து படிக்கலாம். என்னங்க ஈவினிங் இருக்காமங்க? எங்கள் வீட்டில் ஒரு 2-3 கார் இருக்குது ப்ரோ. கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அப்படியே டக்குன்னு இறங்கி ஐம் வாட்ச் மெக்கானிக் அப்படின்ற மாதிரி கார் மெக்கானிக் லெவலில் பண்ணலாம். பட் திஸ் இஸ் அட்வான்ஸ். இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன் ப்ரோ. இப்போ இந்த கார் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. எப்படி இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க? இப்போ இதான் வந்து நான் சொன்ன OBD போர்ட். OBD போர்ட். ஆன்போர்ட் டயக்னாஸ்டிக்ஸ். ஓகே. இந்த டயக்னாஸ்டிக்ஸ் போர்ட்ல தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து டயக்னாஸ்டிக்ஸ் டூல வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகே. நீங்க இப்போ ஒரு ஃபால்ட்னு நீங்க மெக்கானிக் கேரேஜுக்கு போனா இதான் பண்ணுவாங்க. எந்த காரா இருந்தாலும் ஓகே. காரா இருந்தாலும் சரி ட்ரக்கா இருந்தாலும் சரி பைக்குக்கும் இருக்கு. பைக்குக்கு இந்த போர்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நம்ம அது கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். மத்தபடி எல்லாமே சேம். இப்போ டூல் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து டயக்னாஸ்டிக்ஸ்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதான் வந்து டயக்னாஸ்டிக்ஸ் டூல். ஆல்ரைட். இதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு டயக்னாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி போனோம்னா உங்களுக்கு ஆல் பிராண்ட் வெஹிக்கிள் காட்டும். இங்க பாருங்க ஆடி புகாட்டி உங்களுக்கு எல்லா பிரீமியம் வெஹிக்கிளுமே இதுல இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இதுல வந்து ஏஷியன் வெஹிக்கிள்ல போனீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு மாருதி நம்மளோட ஏஷியன் வெஹிக்கிள்ல போயிட்டு மாருதி வெஹிக்கிள் செலக்ட் பண்ணிக்கலாம். மாருதினா மாருதி செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன கார் இது மாருதி. இப்போ இதில் உள்ள போயிட்டு என்ட்ரு ஆனோடனே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் சர்ச் கொடுத்தா அதுவே வந்து இந்த காரோட கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிட்டு நம்ம ஸ்கேனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் சர்ச் கொடுக்குறோம். இந்த மாடலில் கனெக்ட் பண்ணி இந்த எல்லா மாடலும் உங்களுக்கு இப்போ ஸ்கேனிங்கில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்களா எல்லா மாடலும் காமிக்குது. நான் சொன்ன மாடலாம் காமிக்குது பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் எது இஷ்யூவாக இருக்கோ அதை நீங்கள் நான் டயக்னாஸ் பண்ணுவேன். பண்ணும்போது எனக்கு வந்து பாருங்க ஒரு ரெட்டில் காமிக்குதா கிளிக் பண்ணனா எனக்கு இந்த 3 ஃபால்ட் வந்து இதில் இருக்கு. ஓகே. இப்போ இதிலே சில மாடல் பாருங்க நார்மலில் வந்துடும். இப்போ சில மாடல் வந்து நார்மலுக்கு வரும். ஃபால்ட்டே இல்லைனா ஃபால்ட் இல்லைன்னு வந்துடும். சில மாடலுக்கு இந்த மாதிரி ஃபால்ட் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி நம்ம தெரியும். மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார், நாக்ஸ் சென்சார், இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார். இந்த 3 சென்சார் இது எல்லாமே நீங்க கத்து கொடுத்துருவீங்கல்ல ப்ரோ. இதுல என்னென்ன இஷ்யூ வருது, என்னென்ன இஷ்யூ வருது, இப்போ இதுக்கு அப்புறம் இத ஃபிக்ஸ் பண்றது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிப் லெவல்ல வந்து they will fix it. முதல்ல இப்போ நம்ம டயக்னாஸ்டிக் பண்ணிருக்கோம். பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு இந்த சென்சாரோட கம்ப்ளைண்டா இருக்கலாம். இல்ல இந்த வயரிங் கூட கம்ப்ளைண்ட் இருக்கலாம். இத நம்ம எப்படி செக் பண்றது, எப்படி அனலைஸ் பண்றதுன்றதெல்லாம் முடிப்போம். சப்போஸ் இங்க ப்ராப்ளம்னா இத மாத்திடலாம். இது பண்ண முடியல நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல போவோம். இதுல ப்ராப்ளம்ஸ் இல்லனா அப்பதான் இதுல எதுவுமே ப்ராப்ளம் இல்ல, போர்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படினா போர்ட்ல கை வைப்பீங்க. அப்பதான் போர்ட்ல நம்ம சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு காம்போனன்ட் நம்ம எப்படி செக் பண்றது, ஒரு ரெசிஸ்டர்னா என்ன, எப்படி வொர்க் ஆகும், எப்படி செக் பண்ணனும், எல்லா காம்போனன்ட்ஸும் சொல்லி கொடுப்போம். எல்லாமே முடிச்சு மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணனும் சொல்லி கொடுப்போம். கடைசியா ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஐடென்டிஃபை பண்ணப்ப நீங்க பாத்தீங்களா சர்வீசிங் பண்றது எப்படி மாத்தணும்ன்றத சொல்லி தருவோம். சப்போஸ் நம்மளால அப்பயே சர்வீசிங்கே பண்ண முடியல, வேற ஆப்ஷனே கிடையாது அப்படினா நம்ம வேற போர்டை ரீப்ளேஸ் பண்ணி அந்த போர்டை எப்படி ப்ரோகிராம் பண்ணி கார்ல போடுறது. இப்போ இந்த போர்டை நீங்க மாத்தற வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஓகே. அப்ப நீங்க ப்ரோகிராம் பண்ணனும். இந்த காருக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ரோகிராம் ஆமா ப்ரோகிராம் பண்ணனும். இப்போ ஆல்ரெடி இந்த கீ வந்து இதுல மேட்ச் ஆயிருக்கு. ஓகே. இப்போ நம்ம போட்டா ஸ்டார்ட் ஆகாது. அப்போ வேற போர்டை மாத்தி கீ மேட்ச் பண்ணனும். இப்போ நம்ம பண்ற ப்ரோகிராமிங்கிறது வெளியே தெரியவே தெரியாது. அது உள்ளுக்குள்ள இருக்க கோட் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும். கீ மிஸ் ஆனா எப்படி இன்னொரு கீ ஆட் பண்ணனும், கீ ரிலேட்டராவும் எல்லாமே வரும். கவர் ஆகும். இப்போ கீ மிஸ் பண்ணா கிடைக்குமா ப்ரோ? என் பல்லினோ ஒரு கீ பண்ணிடலாமா? பல்லினோ கீ தொலைஞ்சிச்சு மக்களே, யாராச்சும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுங்க. சரி ஓகே வாங்க உள்ள போலாம். சோ இங்க பாருங்களேன், இங்க ஒரு லீவர் வச்சிருக்காங்கல்ல, திஸ் இஸ் ஆக்சிலேட்டர். நான் வந்து கொஞ்சம் throttle கொடுக்குறேன். இங்க ஆக்சிலேட்டர் வந்து நான் பிரஸ் பண்றேன். லுக் அட் திஸ். அங்க எப்படி ஓபன் ஆகுது பாருங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபியூயல் வந்து இன்டேக் ஆகும். நம்ம வந்து throttle கொடுக்குறோம். இங்க பாருங்க
இப்படி தான் இன்ஜின் கண்ட்ரோல் மாடல் உள்ள இருக்கும். ஸோ இதுல இருந்தா எல்லா கனெக்ஷன்ஸுமே இருக்கு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. ஆமா, இப்போ இது பெட்ரோல் வண்டி இது இப்போ சின்னதா இருக்கு பாருங்க. பெட்ரோல் வெஹிக்கிள்லாம் இப்போ இவ்வளவு குட்டியா தான் இருக்கும். பெட்ரோல் இது டீசல். ஆமா, டீசல். இப்போ வர பெட்ரோல்லாம் குட்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசா வந்தது, பெருசா இருந்துச்சு. இப்போ காம்பாக்ட் ஆகிட்டே போகுது, இன்னும் சின்னதா ஆகிட்டே போகுது. பைக் தான் இந்த மாதிரி தான் வரும். எவ்வளவு சின்னதாக்கணுமோ அப்படிதான் பாக்குறாங்க. ஆமா, நான் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டே இருக்கேன் ப்ரோ. அவரை நிறைய கேள்வி கேட்டேன், பாவம் சாப்பிட விடாம. தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். குட்டி குழந்தைக்கு சில விஷயம் தெரியும்னாலும் நம்ம வந்து கத்துக்கணும். ஆனா ப்ரோ வந்து குட்டி குழந்தை கிடையாது, அவர் பெரியவர். அடுத்து ப்ரோ, அடுத்து இதெல்லாம் தான் இப்போ டூல்ஸ் நம்ம சொன்னோம்ல, டயக்னாஸ்டிக்ஸ் டூல்ஸ். இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஸ்கேனிங் டூல்ஸ். இது ஸ்கேனிங் டயக்னாஸ்டிக்ஸ் டூல், இதுவும் டயக்னாஸ்டிக்ஸ் தான். இது கீ ப்ரோக்ராமிங்கான ஒரு டூல். ஓகே, நம்ம இப்போ வந்து டயக்னாஸ்டிக் பண்றதுக்கு பார்த்தோமே, அது வந்து இதுதானே. இது பார்த்தோம். அதுல கொஞ்சம் வெர்ஷன் கம்மியானது இது. இது வந்து உங்களுக்கு கீ ப்ரொஃபஷனல் டூல். இது கீக்குனே ஒரு ஸ்பெஷல். ஆமா, கீக்குனே ஸ்பெஷல் டூல். இதெல்லாம் பார்த்தா ப்ரோக்ராமிங் டூல். இது வந்து உங்களுக்கு நல்ல அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராமிங் டூல். போர்டு நம்ம ரீப்ளேஸ் பண்றோம், போர்டுல ப்ரோக்ராம் மாத்துறோம், இல்ல டியூனிங் ஃபைல் ஃபிளாஷ் இதெல்லாம் பண்ணோம் அப்படினா யூ நீட் திஸ். இத வச்சு தான் நீங்க நம்ம ஸ்கேன் பண்ண முடியும். ஸ்கேனிங்க்கு அது, ப்ரோக்ராமிங்க்கு இது. சப்போஸ் போர்ட் டு போர்ட் நம்ம டேட்டாவை ஃபிளாஷ் பண்றோம், டியூனிங் ஃபைல் இந்த கார்ல இந்த காருக்கு போடுறோம், ஏடி அன்லாக் ஃபைலை மாத்தி அப்ப இதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆமா, இது அட்வான்ஸ். இப்போ நம்ம ஸ்கேனிங் ஃபர்ஸ்ட் லெவல். சப்போஸ் நம்ம அந்த போர்டை வந்து என்ன பண்ணுவோம், இதுல போர்டை வந்து இதோட கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கேபிள்ஸ் யூஸ் பண்ணி போர்டை இது கூட கனெக்ட் பண்ணுவோம். அப்போ இதுல போர்டை கனெக்ட் பண்ணிட்டு அந்த ப்ரோகிராமிங் லெவல்ல நம்ம வந்து மாத்திக்கலாம். ஆமா, டேட்டா வந்து நம்ம இது பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ப்ரோகிராமிங் டூல்ஸ். இது பார்த்தீங்கன்னா கேன் பாக்ஸ். நம்ம வந்து காரு நம்மகிட்ட இல்ல இப்ப, ஆனா இங்கேயே நம்ம போர்டை கனெக்ட் பண்ணி டூலை கனெக்ட் பண்ணி இங்கேயே ப்ரோக்ராம் பண்ண முடியும், கீ எல்லாம் மேட்ச் பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி செட்டப் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி கேன் பாக்ஸ் யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கோட கமர்ஷியல் வெஹிக்கிளோட ப்ரோக்ராமிங் டூல். கமர்ஷியல் வெஹிக்கிள்காக ஸ்பெசிஃபிக் டூல் இது. இவங்க ஒன்று தான் வந்து இந்த அளவுக்கு மார்க்கெட்ல வந்து நல்லா இருக்கு. நாங்க ட்ரக்குன்னு சொல்லி தரோம் ட்ரைனிங். பிரைவேட் ஜெட்லாம் அடுத்து ஆசைப்படுறோம் ப்ரோ. அடுத்து நம்ம பைக் இதெல்லாம் நம்ம சொல்லி தரோம். பைக் ட்ரக் எல்லாமே சொல்லிடுறோம். நைஸ் ப்ரோ, நைஸ் டு நோ ஆல். ஸோ வெளியில இருந்தோம், இப்போ நம்ம உள்ள வந்திருக்கோம். இதுதான் வந்து அப்போ அஃபிஷியல் ட்ரைனிங் சென்டர். ஆமா, இப்போ நான் வந்து இப்போ கிளாஸ்ல ஜாயின் பண்றேன் அப்படின்னா ஆபத்துக்கு பாவம் இல்லை, எல்லாம் நம்ம இதுதானே ப்ரோ. ஆமா, மெயின்டைனிங் ஸ்பீட் லெவல். இங்க பாருங்களேன், இது உங்களோட கோர்ஸ் மெட்டீரியல். அப்போ இது நம்ம கிரியேட் பண்ண. ஓ மை காட், இங்க பாருங்களேன். இது அப்படியே நீங்க ஸ்லோ பண்ணி பாஸ் பண்ணி கூட நீங்க பாத்துக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம ஓபிடின்னு சொன்ன பாத்தீங்களா? ஆமா, அந்த ஒரு காம்போனன்ட் அத பத்தி நம்ம என்னென்ன ஒயர் வருது அதுல எதுக்காக இருக்குன்றதெல்லாம் சொல்றோம். இங்க பாருங்க, இந்த தம்பி நல்லா படிக்கிற பையன் நினைக்கிறேன். பாருங்க, உள்ள வரைக்கும் பென்ல எழுதி வச்சு அவன் படிச்சிருக்கான். வெரி குட், அவன் நல்லா வரணும் லைஃப்ல. நீங்க எப்படி நல்லா வந்திருக்கீங்களோ அதே மாதிரி வரணும் ப்ரோ. இப்போ இங்க வந்து எத்தனை பேர் படிக்கிறாங்க ப்ரோ மொத்தமா? இப்போ நம்ம ஆவரேஜா ஒரு 25 மெம்பர்ஸ் தான் ப்ரோ கான்சென்ட்ரேட் பண்றோம். 25 40 50 அந்த மாதிரிலாம் இல்ல. நாங்க இதுதான் இப்போதைக்கு நாங்க கான்சென்ட்ரேட் பண்றோம். ஏன்னா ட்ரைனிங் கொஞ்சம் பெஸ்டா கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த லெவல்ல நாங்க அப்படியே ஒரு 1-on-1 இன்டராக்ஷன் இருக்கும். 20-25 பேர்னா கரெக்டா இருக்கும். இன்னும் ஈவினிங் பேட்சஸ்ன்றது இன்னும் லிமிட்டடாவே இருப்பாங்க. ஒரு 5 மெம்பர்ஸ் ஸ்கூல்லே. ஆமா, ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் கம்மி மெம்பர்ஸ், டைமிங் கம்மியா இருக்கறனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம்ன்றதுக்காக அந்த லெவல்ல வச்சிருக்கோம். அது நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஃபேக்கல்டி அரேஞ்ச் பண்ணி நாங்க மேனேஜ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த பிராக்டிகல் யூனிட்ஸ் எல்லாமே அந்த 20-25 பேருக்கு கரெக்டா எல்லாமே இருக்கும். எல்லாருமே போதுன்ற அளவுக்கு பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் பிரதர்ஸ் வந்திருந்தாங்க, அவங்க கிட்ட நான் பேசியிருந்தேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா தூத்துக்குடி, நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் ஆல்ரெடி சொன்னதுதான். தமிழ்நாட்டுல நிறைய பார்ட்ஸ்ல இருந்து வந்து படிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா மாலத்தீவு, மலேசியா, சிங்கப்பூர், துபாயில இருந்தெல்லாம் கூட இங்க வந்து இந்த கோர்ஸ்லாம் அட்டன் பண்றாங்கன்னு நினைக்கிறப்போ ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி ப்ரோ. எல்லாரையுமே வந்து நீங்க சென்னைக்கு கொண்டு வரீங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து முறையா இந்த மாதிரி கார்ஸ் ஒன்லி அட்வான்ஸ்டு ஆட்டோமொபைல் ட்ரைனிங் வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க, செல்வா பிரதர் அண்ட் அவங்களோட டீமு. ஸோ பிக் கங்க்ராட்ஸ் டு யுவர் டீம். அண்ட் இது வந்து இன்னும் நல்லா வளரணும். இது நீங்கள் பார்க்கும்போது யூ வில் ஃபீல் லிட்டில் கன்ஃபியூஸ்ட். இது என்ன பண்ணுறது, காரில் என்ன நடக்குது, இது என்னென்ன சொல்கிறாங்க, எல்லாமே யூ வில் ஃபீல் கன்ஃபியூஸ்ட். பட் எப்பவுமே ஒரு வீடு கட்டும்போது ஒரு செங்கலாக வச்சு கட்டினா தான் ஒரு பெரிய வீடு கட்ட முடியும். அதே தான் இங்கேயும் ஒரு விஷயமா நம்ம கற்றுக்கிட்டா தான் வி கேன் லேர்ன் எவ்ரி திங். அதை 1 monthல நம்ம வந்து இந்த அளவுக்கு கற்றுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஐ ஃபீல் ரியலி ஷாக்டு. பெட்ரோல் காராக இருக்கட்டும், டீசல் காராக இருக்கட்டும், ட்ரக்காக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குதுன்றப்போ யூ ஹேவ் டு டெஃபினெட்லி சூஸ் இட். எல்லார் வீட்லேயுமே ஒரு சிறப்பான டேலண்ட் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் ஒர்க்கு, இந்த அட்வான்ஸ்டு மொபைல் ஒர்க்கு, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸோட ஓரியன்டாக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ, இது படித்து பறக்க விட்றேனே ப்ரோ, எடுங்க. நான் பறக்க விட்டது என்னன்னா, இங்கே பாருங்க அசஸ்மெண்ட்டும் இருக்கு. இங்கே எல்லாம் எப்படி ப்ரோ, வீக்லி அசஸ்மெண்ட்டா? வீக்லியும் கொடுப்போம், இல்லை மந்த்லியும் கொடுப்போம். அதுக்கு தான் கொடுப்போம். இங்கே பாருங்களேன், which sensor is called the RPM sensor, that is CKP sensor. Write any 4 faults that may occur in the crankshaft sensor. அதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இவங்க நல்லா படிக்கிற பையன் போல. என்னோட நாட் அவுட் ஸ்குவாடா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தான் நல்லா படிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட ஃபுல்லா இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல். அதான் ECMல ப்ரோ. ஆமா, ஓகே. இந்த இன்ஜின் மாடியூல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏரோ மார்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இப்போ இதுக்கு நிறைய இன்புட்ஸும் இருக்கும், நிறைய அவுட்புட்ஸும் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மாடியூலுக்கு இன்புட் ப்ராப்பரா உள்ள வந்தாதான் அவுட்புட் போக முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க அந்த ஆக்சிலேட்டர் பெடல் பார்த்திருப்பீங்க. ஆமா. பெடலை நீங்க பிரஸ் பண்ணும்போது தானே த்ராட்டில் பாடி ஓபன் ஆகும். ஆமா. அப்ப நீங்க வந்து ப்ராப்பரா அதுக்கான இன்புட் வந்து உள்ள கொடுக்கணும். ஆக்சிலேட்டர் பெடல்ல நீங்க கொடுக்குற உள்ள கமாண்ட் உள்ள போனாதான் ஓகே உங்களுக்கு அவுட்புட்ல நீங்க த்ராட்டில் ஆக்டிவேட் ஆச்சு பாத்தீங்களா? அந்த கமாண்ட் வெளியில ஆக்டிவேட்டருக்கு போகும். ஓகே. அப்போ இந்த கமாண்ட் உள்ள வந்தாதான் அந்த கமாண்ட் வெளியில போகும்.
அப்போ இந்த மாதிரி ஒயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் இன்லெட் ஆகுது எதெல்லாம் அவுட்லெட் ஆகுது நம்ம டீப்பாக சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது, இது வரலன்னா இது ஒர்க் ஆகாது, அப்போ இந்த வேல்யூ உள்ள வரலன்னா அந்த வேல்யூ அவுட் ஆகாது. அப்போ நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து ஃபுல் ஃப்ளோ நமக்கு தெரியணும். இந்த ஃப்ளோ வந்து நீங்கள் 1 by 1 தான் போவீங்கல்ல, கொஞ்சம் ஸ்லோவாக 1 by 1 கற்றுக்கலாம். ஒன்னொன்னா போகும்போது நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். புரியும். சின்ன சின்னதாக போனால் தான் நம்ம அடுத்து நம்ம பெரிய லெவலில் போகும்போது நம்மளுக்கு ஈஸியாக கேப்சர் ஆகும். இது மாதிரி நிறைய டயக்ராம்ஸ் இருக்குல்ல ப்ரோ ஒன்னொன்னுக்கு. ஆமாம், இப்போ வந்து என்னன்னா ஒரு காரை பற்றி ஒன்றுமே தெரியலனாலும் அங்கேருந்து பேசிக்லேருந்து ஆரம்பிக்கும் போது எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஒரு காம்பவுண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் புரியாது. ப்ரோ தேங்க்யூ. எனக்கு வந்து சூப்பராக நீங்கள் ஒரு 1 மணி நேரம் நல்ல கிளாஸ் எடுத்திருக்கீங்க. இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். அப்படியே நீங்கள் வாங்க. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் என்ன ப்ரோ உங்களை நம்பி கொடுத்த என்னோட BMW காரை இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டிருந்தேன்ல, இந்த காரோட என்ன ப்ரோ சொன்னீங்க? ஜைலோ காரை எப்படி நீங்கள் இந்த படிக்கட்டு வழியாக கொண்டு வந்தீங்க? அது நிறைய டீம்ஸ் வச்சு ஏன்னா அவ்வளோ பெரிய காம்படிட்டர் என்ன பண்ணீங்க? எல்லாத்தையும் பார்த்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி திரும்பி வச்சு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி. ஓகே. ஸோ இப்போ இந்த காரை ஒரு காரை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கார் வந்து இப்படி தான் இருக்கும். காரோட சேசி டயர் இருக்கும். இதோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ஒன்று நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பேட்டரிலேருந்து பவர் சோர்ஸ் ஆரம்பிக்குது. பேட்டரிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஃபியூஸ் பாக்ஸ் யூனிட் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல். அதான் இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல். இதுதான் ECM. ஆமாம், இன்ஜினை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாடியூல் தான். இதுதான் உங்களுக்கு வந்து கீ நீங்கள் போட்டு ஆன் பண்ணுறீங்க. இது பாருங்க. என்ன ப்ரோ ஆனே பண்ணிட்டீங்க? இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் வச்சிருக்கீங்க. ஸோ அப்போ இதையே நம்ம வந்து செக் பண்ணலாமா? என்ன டயக்னோஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க கியர், இது ஆக்சிலேட்டர் பெடல். ஓகே. இது பாடி கண்ட்ரோல் மாடியூல். உங்களுக்கு இந்த செல்ல வரும் பாடி கண்ட்ரோல் மாடியூல். அப்படியே பார்த்தா உங்களுக்கு ஃபியூஸ் யூனிட்ஸ்லாம் வரும். ஓகே. இதுதான் உங்களுக்கு வந்து ஏர் வந்து இன்லெட் ஆகுது. ஏர் வந்து உள்ள வந்த நம்ம உள்ள பார்த்தோமே அங்க த்ராட்டில் கொடுத்த உடனே ஏர் இன்லெட் ஆகுறது வந்து இதுதான் இன்ஜினுக்கு. ஆமா, இது டீசல் வெஹிக்கிள். இப்போ ஏர் என்டர் ஆகுதா, ஏர் ஃபில்டர் வழியா ஃபில்டர் ஆயிட்டு ஏர் வந்து உள்ள என்டர் ஆகும். இங்க பார்த்தா டர்போ இருக்கு. இதான் டர்போ. நம்ம வண்டியோட டீசல்ல பவர் கிரியேட் பண்ண டர்போ தான். ஓகே. இந்த உள்ள போற ஏரை டர்போ பிரஷர் பண்ணி கொடுக்கும்போது தான் இன்லெட்டுக்கு வந்து பவரான இன்லெட் வந்து உள்ள போகும். ஸோ இன்லெட்ஸ்லாம் என்ன இங்கே பாருங்க. ஏர் வந்து இப்போ டர்போவில் ப்ரெஷர் ஆகி இப்போ இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வெளில வரும். அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் தான் இதை ப்ரெஷர் பண்ணி உங்களுக்கு புஷ் பண்ணும். அப்போ உங்களுக்கு வந்து ஏர் வந்து புஷ் ஆகி இன்லெட்டுக்கு வந்து உள்ள போகும். ஸோ இங்கே தான் மேலே டாப்பில் இருக்குல்ல இன்லெட். ஆமாம், இந்த வழியாக வந்து அந்த வழியாக உள்ள போகும். இதுதான் அந்த ஏருக்கான ஒரு. ஆமாம். அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ஜெக்டர் இருக்காங்க. உங்களுக்கு 4 இன்ஜெக்டர் நீங்கள் அங்கே வச்சிருந்தீங்களா? 4 இன்ஜெக்டர் வந்து மேலே இங்கே டாப்பில் பாருங்க. இந்த இன்ஜெக்டர்ஸ் தான் 4 இன்ஜெக்டர்ஸ். இதுவும் 4 சிலிண்டர் தான். ஆமாம், 4 சிலிண்டர். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே 4 சிலிண்டர். ஓகே. இது நம்ம சொன்ன மாதிரி இதுவும் ஒரு ஃபியூஸ் யூனிட்ஸ் தான். சஸ்பென்ஷன் செட் மற்றது எல்லாமே வந்து நீங்க அங்க ஓபன் பண்ணி வச்சிருந்த மாதிரி அந்த வயரிங் எல்லாமே வயர் கனெக்ஷன்ஸ் ஃப்ரம் ECMல இருந்து அந்த இன்புட் அவுட்புட் வந்து பேலன்ஸ் பண்ணி இருக்கும் இதுல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் நீங்க உள்ள பார்க்கலாம். இங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான சஸ்பென்ஷன் இருக்கு. ஆமா, இதெல்லாம் நல்லா ஹெவி இதெல்லாம். நல்ல லோட் கேரி பண்ணும். மஹிந்திரா கார்ஸ் வந்து யூசுவலாவே வந்து நல்ல லோடு. அவங்க வந்து எல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான். இன்ஜின் கிரியேட் பண்ற பவர் கியர் பாக்ஸ் வழியா உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து வேரி ஆகும். நீங்க சேஞ்ச் பண்ற கியர் கேட்ட மாதிரி தான் ஸ்பீட் வேரி ஆகும். அந்த ஸ்பீடை ஷாஃப்ட் வழியா போயிட்டு உங்களுக்கு ரியர்ல போயிட்டு கனெக்ட் ஆயிடும். இது ரியர் வீல் டிரைவ். நார்மலா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வந்தா உங்களுக்கு ஃப்ரண்ட்லயே கனெக்ட் ஆயிடும். இது ரியர் வீல்னால ஷாஃப்ட் பின்னாடி. ஓகே, ரைட். இது வந்து டீசல் டேங்க். டீசல்ல இருந்து உங்களுக்கு உள்ள போய்டும். ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரஷர் இருந்ததுன்னா வந்து டேங்க்லயே வந்து உள்ள இதாயிடும். ஓகே. அண்ட் ஃபைனலா பின்னாடி வந்து பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாஸ்ட் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் வெளில வருது. இன்ஜின்ல இருந்து பார்க்கலாம் பாருங்க. எக்ஸாஸ்ட் வந்து வெளில அப்படியே போய்டும். எதுக்காக ப்ரோ இந்த இடத்துல ஒரு இது வச்சிருக்காங்க எக்ஸாஸ்ட்ல? இப்போ டீசல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சவுண்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நார்மலாகவே இன்ஜின்லேருந்து அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக, இன்ஜின் நோட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப ஹாப்பி தட் அவங்கள மீட் பண்ணது. ஸோ வெரி ஹாப்பி டு மீட் செல்வா பிரதர் ஃப்ரம் கார்ஸ் ஒன்லி. தேங்க்யூ. இந்த கார்ஸ் ஒன்லி இந்த அட்வான்ஸ்டு காருக்கான ட்ரைனிங் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க. அது எல்லாருக்கும் போய் சேரும்னு நான் நம்புகிறேன் ப்ரோ. நிறைய பேர் இது மூலியமாக பயனடைவார்கள். எனக்கு வந்து ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து யாரெல்லாம் படிக்கிறாங்க? இப்போ உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, யார்? அண்ட் இந்த கோர்ஸை படித்து முடிச்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் வேலைக்கு போகலாம்? இப்போ யார் படிக்கலாம்னா, இப்போ எக்ஸாம்பிள் கார் நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டடாக யார் இருக்காங்களோ அவங்க வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இப்போ படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க இந்த கோர்ஸை படிச்சுட்டு நெக்ஸ்ட் அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்கனாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இல்லை அவங்க ஜாப் ஏதாவது போகணும்னு நினைக்கிறாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அந்த மாதிரி கரியரே மாற்றி. ஆமாம், அந்த மாதிரி பண்ணுறோம். இல்லை மெக்கானிக் இருக்காங்க, அவங்க வந்து அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. மெக்கானிக்கல் ஒர்க் பார்க்குறாங்க, இன்னும் ஸ்கேனிங்லாம் தெரிஞ்சுக்கணும், ECM போர்ட்லாம் தெரிஞ்சு நினைக்கிறாங்கன்னா அவங்க அப்கிரேட் ஆகணும் வராங்க. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்டு மாறணும்னு நினைக்கிறாங்க. ஒரு செகண்ட் இன்கம், ஒரு சேஃப்டி ஜோனுக்கு மாறலான்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி வராங்க. இப்போ டிரைவர்ஸ் இருக்காங்க, அவங்க மாறணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு சேஃபான இது வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப் வந்து மாறி இந்த ஃபீல்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களோட 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒன்று ஜாப் போகிறதுனாலும் போகலாம். நான் எங்கள் சைட்லேருந்து நிறைய நாங்கள் டைப்ஸ் வச்சுருக்கோம். அவங்ககிட்ட நாங்கள் வந்து ஜாப் ரெடி பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிளேஸ்மெண்ட்ஸும் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம். அப்புறமா இல்லை அவங்களுக்கு வந்து நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு மினிமம் ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் கூட எப்படி அதுலேருந்து நம்ம ரெவன்யூ ஜெனரேட் பண்ணலாம்
Okay. ஒரு ஃப்ரீலான்ஸராக எப்படி பண்ண முடியும், ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதான் நான் சொன்னேன் 50,000க்குள்ளே எப்படி இன்வெஸ்ட் நீங்கள் போட்டு பிஸ்னஸ் ப்ராஃபிட் எடுக்க முடியுன்றதை நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. வெரி நைஸ் ப்ரோ. வீடியோவோட நடுவுலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் வந்து கார்ஸ் ஒன்லியில் தே ஆர் அண்டர்டேக்கிங் இட். நீங்கள் டேரெக்டாகவே யூ கேன் வாக் இன், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. இங்கே வந்துட்டு இங்கே என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்க, இதை கற்றுக்கிட்டா நம்ம என்ன வேலை பார்க்கலாம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நம்ம எப்படி ஷைன் ஆகலாம், எப்படி நல்லா ஏர்ன் பண்ணலாம் இப்படின்ற விஷயத்தை எல்லாமே இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட ஸ்கோப் வந்து நிறைய இருக்குல்ல ப்ரோ. நீங்கள் இது ஆட்டோமொபைல்ன்றது நம்மளுக்கு எப்பவுமே ஒரு செக்யூரான ஒரு ஜாப் தான். எப்பவுமே நம்ம இதில் நம்ம அப்டேட் ஆகி போனோம்னா நம்ம வந்து எப்பவுமே நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். நம்ம இதில் உள்ள இறங்கி நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கும் டக்குனு ஈவி வந்து அப்படியே ஈவியில் அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த அப்டேட் நம்ம நடந்துகிட்டே இருக்கும் ஈஸியாக. இதை கம்பேர் பண்ணும்போது ஈவி நம்மளுக்கு ஈஸி. ஓகே. அப்போ நம்ம இதை பண்ணால் நம்ம அடுத்து அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுலேயும் நிறைய உங்களுக்கு காம்போனன்ஸ்லாம் இருக்குது, அதில் நம்ம இன்னும் நல்லா ஏர்ன் பண்ணலாம். இதை இப்போயே என்ட்ரு ஆகிட்டோம்னா அப்போ நம்ம அப்டேட் ஆகும் இன்னும் ஈஸியாக இருக்கும். வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் டியர் brothers and sisters for watching the video. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, bye from Dan Jr. and Selva brother from Cars Only. ப்ரோ பாய் சொல்லிடலாமா? பாய் 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 ப்ரோ. என்னோட BMW காரை கொண்டு வந்தால் இதே மாதிரி பிரிக்க முடியுமா ப்ரோ? பிரிக்கலாம். என்னப்பா பிரிக்கலாமா? பிரிச்சிருவோமா? இல்லை ரொம்ப நாளாக எனக்கு கார் இந்த மாதிரி பிரித்து பார்த்து திருப்பி அசம்பிள் பண்ணி பத்திரமா கொடுத்துடணும் ப்ரோ. அதை நீங்கள் பிரித்து அப்படியே போட்டுறக்கூடாது. ஓகே பாய். ஹரி பிரதர் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ கார் ஏசி டெக்னீஷியன் ப்ரோ. நீங்கள் இல்லைனா எல்லாமே மெக்கானிக் டெக்னீஷியன் ஃபர்ஸ்ட்டு. ஆனால் எல்லா ஒர்க்குமே நாங்கள் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இப்போ இங்கே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு முடிக்கிறீங்க கோர்ஸை. என்ன எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க நெக்ஸ்ட் நம்ம போய் என்னென்னலாம் பண்ண போகிறோம், நல்லா ஏர்ன் பண்ண போகிறோம், அதெல்லாம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது? ECM ப்ரோக்ராமிங்கு, ECM ரிப்பேரிங்கு, ஓகே, அப்புறம் வந்து கீ ப்ரோக்ராமிங்கு, ABS ஏர் பேக்கு, ஓகே, எல்லாமே ப்ரோக்ராம் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாமே பெனிஃபிட்டாக தான் இருக்குது. பெனிஃபிட்டாக இருக்கும். ஆமாம், கற்றுட்டா யூஸ்ஃபுல். எல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்குது கண்டிப்பாக. எப்படி நான் முன்னாடி இருந்ததோட நீ நிறைய ஏர்ன் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக எல்லாமே ஏர்ன் பண்ணணும்னு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை. சரி ப்ரோ, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கூட ரூபக் பிரதர் இருக்காரு. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் ஊர் ப்ரோ? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து இங்கே எதுக்காக வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். கம்பெனிலேருந்து நிக்கில் சாரிங்க அனுப்பிச்சாரு படிச்சுட்டு சொல்லி, அதனால் அது அப்டேஷனுக்கோசரம் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஓகே. நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? நல்லா கற்றுக்கிட்டேன். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? 100% கான்ஃபிடென்ட். 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க ப்ரோ. இப்போ இவருக்கு டெஸ்ட்டுக்கு வந்து நான் கொஸ்டின் செலக்ட் பண்ணுறேன் ப்ரோ. நல்ல கஷ்டமான கொஸ்டின் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை. ஒன்றும் பிரச்சனை. சரி, கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ.